இப்ப நான் சொல்றேன்டா, முன்னாடி என் பெரிய அண்ணன் சீமாங்கிட்ட இருந்தேன்டா, இப்ப என் சின்ன அண்ணன் வேல்முருகன் இருக்கேன்டா. அதுக்கப்புறம் நான் எங்கேயாவது போனேன்னா நீ போட்டுற காலில் போட்டுற செருப்பு அதை கைட்டா. ஒன்னு சீமான் இல்லடா வேல்முருகன், இவன் 2 பேர் கூட தான் சாகுற வரை நான் பயணம் செஞ்சிருக்கிறேன். சும்மா என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க? சொல்லு, என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க? நீ போயிட்டு அங்க போய் தண்ணி வருதான்னு கேட்கறதுக்கா நீங்க போனீங்க? ஒரு நேர்மையான இந்த நாட்டில் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு மிக்க பதவி இருக்கிற நீங்கள் என்ன பேசியிருக்கணும்? காவேரி நதியில் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ஒன்றிய அரசு அமைச்சராக இருக்கிற முடியுமா முடியாதா? நான் வெறும் வாயில பேச நினைக்கிறேன், அப்படின்னு தானே பேசியிருக்கணும். ஆனால் பிரச்சனையை பெரிதாக்கி இந்த நாட்டில் மிகப்பெரிய போராட்டம். அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அண்ணன் சொல்றாரு, அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போராட்டம், ஒரு பதட்டம் இந்த நாட்டில் நடந்தேறியதே கிடையாது. அது மாதிரி போராட்டம் எங்க பார்த்தாலும் போராடுறான். என்னடா அண்ணா உதயநிதியை வந்து கைது பண்ணிட்டாங்க, உதயநிதியை கைது பண்ணிட்டாங்க. ஏண்டா எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணி எங்க தலைவர்களை எத்தனை தடவை கைது பண்ணிக்கிறாங்க? அதுக்கான போராட்டம் பண்ணுவோம். காவி நீட்டு பிரச்சனைக்கு இதுவரை 24 தமிழ்நாட்டை சார்ந்த அதுக்கு போராட்டம் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்கு போராடினா நாங்க மனசார ஏத்துப்போம். அதுக்கு நீங்க போராடி இருக்கிறீங்களா? ஏன்னா உதயநிதியை கைது பண்ணினால் சாயந்தரம் உதயநிதி விடுதலையாக வர போறாரு. இது ஒரு வரலாற்று மிகப்பெரிய பாதிப்பாடா. 24 இதுவரை இதோது பாருங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைமை அலுவலகத்திலே 4 இளைஞர்கள் இதுவரை 6வது நாளாக நீட்டை ரத்து செய்ய சொல்லி பட்டினி உண்ணாவிரதம். எவனுக்காவது தெரியுமா? கோமா வருமா வராதா? 4 நம்முடைய தம்பிகள் சாகும் வரை நீட்டை ரத்து செய்ய கோரி இது 6வது நாளாக வந்து பாருங்க. கோயம்பேட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. யாராவது போய் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? யாராவது அப்புறம் கோச்சு பாரு, அண்ணன் துணியே இல்லாம அண்ணன் 2 லட்சம் பேர் லைக் போறாண்டா இந்த நாட்டில். எதுக்கு இந்த நாட்டில் எதை விரும்ப வேண்டும் எதை விரும்ப கூடாது என்கிற நிலைப்பாட்டை நீங்க உருவாக்கி இருக்கிறானா? தமிழன் எப்படிப்பட்டவன்டா? தமிழன் வந்தவனுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்து வறியவனானவன் தமிழன். திசையறியா வந்தால் கூட திண்ணவையில் அமர வைத்து உணவளித்தவன் தமிழன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. இப்படிப்பட்ட வரலாறு உலகத்தில் எவனுக்குமே இல்லை. நம்ம எப்படியாப்பட்ட ஆளு பாடுறா? ஒளிக்கடலில் முதலாய் உதித்து வந்த பேரலையே கலைக்கடலை நாவினால் கடைய வந்த செவிய முதி. பிறந்த நாள் தெரியாத பேரழகே பிறமொழிகள் இறந்த நாள் காணமிதம் இளமை பெற்று வந்தவழி. நயந்த மொழிகள் இங்கு 4000 இருந்தும் உயர்ந்தவளே உன்னை போல் உயர்மையோடு இருப்பவள். வல்லினமும் மெல்லினமும் வளமையான இடையினமும் நல்லினமாய் ஒன்றுபட்டு நடக்க வழி செய்தவளே. முதிர் வயதா இருந்தாலும் மோகம் தரும் அழகாலே புதியவளாய் இருப்பவளே பூவை போல் சிரிப்பவள். உயர்மொழி நீ தனிமொழி நீ உன்னதமா செம்மொழி நீ உயிர்மொழி நீ மெய்மொழி நீ உயர்வை தருபவள் நீ. வயதாலும் தித்திக்கும் மதுரமே காலக்கை கொய்தாலும் மலர்வனத்தில் குறையாத பூமணமே. நில்லாத காற்றை போல் நிமிர்கின்ற ஒளியை போல் எல்லோருக்கும் பொதுவாயிருப்பவள். உன்னை நாம் உச்சரிக்கும் போதினிலே ஊறுகின்ற வாயதும் எச்சிலும் தேனாகும் இதழ்களும் பூவாகும். 30 ஒளிகளுக்குள் முழு உலகை அளப்பவளே, ஒப்பதே இல்லாத உயர்வுகளை பெற்றவளே.
வளம் சுழித்து ஓடுகின்ற வாக்கிய நதியை நலம் செழித்து ஓங்குகின்ற நாணயமே எம்மொழிக்கு மூத்தவளே எம்மொழியாய் வைத்தவளே செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மார்ந்திருப்பவளே தேவாரம் கொடுத்தவளே திருவாசகத்தேனே நாவார ஆழ்வாரின் நயங்களிலே ஆழ்ந்தவளே இயேசு மதத்தார் ஈந்ததொரு கொள்கையுடன் ஏசா மதத்தை எம் தமிழருக்கு அளித்தவளே மக்கா மதினாவின் மக்காத கொள்கையுடன் மிக்கா முடித்தவளே நேயமடத்தவளே உன்னாலே பிறந்தோம் உன்னாலே வளர்ந்தோம் உன்னாலே உலகத்தில் உயர்வு பெற்று வாழ்கிறோம் அகம் நீ புறம் நீ எங்கள் ஆறுயிர் நீ முகம் நீ முகவரி நீ முடியாத புகழும் நீ என்று என் அன்னை தமிழை புகழ்ந்து பாடுகிறார். ஆனா இன்னைக்கு என்ன நிலைப்பாடு? தண்ணிய கேட்டு இதுவரையிலும் கேட்டுட்டு அந்த தண்ணியை கொடுத்துறையா அந்த தண்ணியை கொடுத்துறையா ஐயா அந்த தண்ணியை கொஞ்சம் கொடுத்துற அந்த 205 டிஎம்சி நீங்க அப்புறம் 117 டிஎம்சி நீங்க அதை கொஞ்சம் கொடுத்துருங்களையான்னு கெஞ்சிரும். இவன்கிட்ட இனிமே கெஞ்சினா வேலைக்கு ஆகாது, மிஞ்சணும். என்ன மிஞ்சணும் தெரியுமா? காவேரி நீர் தமிழ்நாட்டிற்கு தந்தால் நெய்வேலி மின்சாரம் எல்லாருக்கும் கிடைக்கும். இல்லை என்றால் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற மின்சாரம் இந்த நாட்டிற்கு இந்திய ஒன்றியத்திற்கு எவனுக்கும் இல்லை என்கிற நிலைப்பாட்டை தமிழன் எடுத்தால்தான் அவன் பயப்படுவான். மயிலே மயிலே இறகு ஓடி இறகு ஓடி இறகு ஓடி கேட்டாச்சு. இனிமே என்ன பண்ணா பிச்சு பிடிக்கும். அதற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உணர்வு எழுச்சியோடு இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் வரணும். இந்நேரம் நமிதா வருதுன்னு பாருங்க, இந்த ரோட்ல எல்லாம் டிராபிக் ஆகும். நமிதா நக்குமா குஷுபு எல்லாம் வந்து ரோட்ல ஒரு பையன் நடக்க முடியாது. வாழ்வுரிமைக்காக போராடுறோம். தமிழருடைய வாழ்வுரிமை மிக முக்கியமானது. ஏன்னா எது இல்லானாலும் வாழ்ந்துடலாம்டா. நகை இல்லாம வாழ்ந்துடலாம், ஒத்தியான இல்லாம வாழ்ந்துடலாம், கொடிச்சு இல்லாம வாழ்ந்துடலாம், அண்டா இல்லாம வாழ்ந்துடலாம், குண்டா இல்லாம வாழ்ந்துடலாம். நீர் இல்லாமல் உலகத்தில் எவரும் வாழ முடியாது என்கிற அந்த நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும். உருவாக்குவதற்குத்தான் இந்த மண்ணிலே இன்றைக்கு நாமெல்லாம் ஒற்றுமையாக கூடியிருக்கிறோம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து இந்த போராட்ட குழு தலைவர்களுக்கு நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.